எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே சொல்லுகிறோம். அடுத்த விசேஷமாக இந்த நாளிலே சமூகத்தில் நாங்கள் கூடியவர்களாக தேவனுக்கு அந்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை நாங்கள் புதிய ஆராதனை மூலியமாக நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளும் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் இந்த சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். வரவேண்டிய பிள்ளைகள் சுத்தமாய் கடந்து வரணும். ஆண்டவரே, இந்த நாளிலே சுத்தாவியானவர் இடத்திலே இறங்கி அசைவாடுவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் அநேக பிரசன்னங்கள் பண்ணியிருக்கிறீங்க, அநேக ஜெபங்கள் பண்ணியிருக்கிறீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல வேதாகமத்திலே சுவிசேஷத்தில் பார்க்கும்போது இந்த நாளிலே அநேக அற்புதங்கள் நடத்தி இருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு இந்த கைகளை நினைத்தருள்வீராக. ஓடி வருகிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தரை பார்த்தீராக. நம்முடைய நாமத்தை மகிமையோடு ஆராதிக்க ஆண்டவரே கிருபை தரும்படியாக சொல்கிறோம். எங்களால் ஒன்றுமில்லை, எங்களை ஆவிப்படுத்த தகுதிப்படுத்தலை. கிருபைத்தால் பலத்தால் ஆண்டவரே உடனுடைய நாமத்தினால் உயர்த்து ஆண்டவரே உதவி செய்வீராக. எங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. கர்த்தர் நம்முடைய ஆளுகை செய்யும் நாமத்தினால் உயர்த்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நிகழும் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர். சோதனை வாரிகளிலும் கூட அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சோதனை மாதத்திலே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். 2-3 பாடல்களை பாடி அப்படியே கர்த்தரை நாம் ஆராதிப்போம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதனேசுவை பாடுகிறேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பெரியவர், இயேசு பரிசுத்தர். கரங்களை தட்டி நம் உற்சாகமாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதனேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதனேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தினார்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நல்லவர். நாம் நடந்து வந்த பாதைகள் கரடுமுரடாய் இருக்கலாம். ஆனால் நம்மை தோளில் தூக்கி சுமந்து நம்மை நடத்தி வந்தவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நல்லவர். அவன் ஒரு பாடலை பாடணும். இது செட்டைகளில் விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடுவேன். ஹல்லேலூயா. சிறையிருப்பி நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, சிறையிலிருந்து பறந்திடுவேன். ஹல்லேலூயா. சிறையிருப்பி நாட்கள் முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. ஹல்லேலூயா. நல்லவர். கரங்களை தட்டி உற்சாகமாய் அப்படியே பாடப்போவது சட்டைகளை விரிக்கும் காலம், பறக்கிற காலம். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடும். ஹல்லேலூயா. இது சட்டைகளை விரிக்கும் காலம்,
வனாந்தரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து போனது. அல்லேலூயா. மதில்களை நாம் தாண்டும் நேரம் வந்து விட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை பெற்றுக்கொள்ள நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வயது திரும்ப நாளை போலாம். அல்லேலூயா. கடலுக்கு ஒத்த கல்லறை கர்த்தர் திரும்ப நமக்கு கொடுக்கிறார். சொல்லுங்க, இந்த கடலுக்கு ஒரு கட்டத்துல அதிகமாக சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். வயதான பிற்பாடு உயரமான ஒரு இடத்துல உட்கார்ந்து அதனுடைய கையெல்லாம் வச்சு கொண்டு புதிதாக கையெல்லாம் முடிச்சு அது திரும்ப வரும்பொழுது அது உயர அது எவ்வளவுதான் உயர பறந்தாலும் கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா, கோழி குஞ்சு அது சின்னதா அந்த ஓடுவாங்க. இந்த கடவுளோட பார்வையில அந்த கோழி குஞ்சு கூட தப்பவே செய்யும். அல்லேலூயா. அதே மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளுடைய சொர்க்கத்துல சிலைக்கு முடியும் பொழுது ரெக்கை கட்டி பறக்கக்கூடிய ஒரு காலத்துல நம்ம அதில் இருக்கிறோம். சொல்லுங்க, அல்லேலூயா. மேலே உயர
சீக்கிரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ராமேஸ்வரன் அல்லேலூயா. நல்லவர். வேறொரு பாடலை பாடுவோம். ஆமென். ஸ்தோத்திரம். பாடி அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். தெரிந்தவர்கள் என்னோடு கூட நீங்கள் இணைந்து பாடலாம். துதிக்கு பாத்திரரே, எந்த துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே, என் அனுகூலமே, உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். அல்லேலூயா. மண்டலரே, உம்மை உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லி அவை தெரிந்தவர்கள் அதோடு சேர்ந்து பாடலாம். நல்லவர். அல்லேலூயா. ஜீசஸ். அல்லேலூயா. துதிக்கு பாத்திரரே, எந்த துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே, அனுகூலமே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே, அனுகூலமே, உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிக்கிறேன். உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிக்கிறேன். யெகோவா ஷாலோமிரே, எங்கள் சமாதானமே, யெகோவா ஷாலோமிரே, எங்கள் சமாதானமே, நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தீர், சங்கடம் தவிர்க்கும் நீங்கிவிட்டீர். நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்தீர், சங்கடம் தவிர்க்கும் நீங்கிவிட்டீர். உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிக்கிறேன். உயர்ந்தவரே, உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிக்கிறேன். யெகோவா ஷம்மாயிரே, என்னோடு இருப்பவரே, யெகோவா ஷம்மாயிரே, என்னோடு இருப்பவரே, என்னவன் நானும் தரையிலே, அப்பாவே என்னோடு இருப்பவரே,
உன்னதமானவரே, உம்மையே நான் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. அவர் துதிக்கு பாத்திரர். ஆபத்து காலத்தில் அடைக்கலமானது. அல்லேலூயா. ஆபத்து காலத்திலே அடைக்கலமானவர். ஆமென். யெகோவா ஷாலோம் நீரே எந்தன் சமாதானமே. இந்த பாடலை கன்வென்ஷனுக்காக இந்த பாடலை எடுத்திருக்கிறோம். ஒரு சில பாடல்களை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாட்களே நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. பாடல் தாளிலே கன்வென்ஷன் கொடுக்கும்போது இந்த பாடலை கன்வென்ஷன் பாடல் தாளிலே நீங்கள் பார்க்கலாம். பழைய பாடல் தான் நீங்கள் கோவாஸ் அவர்கள் பாடின நல்ல ஒரு அருமையான பாடல். யெகோவா ஷாலோம் எந்தன் சமாதானம். அல்லேலூயா. யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எனக்கு எப்பொழுது ஜெயத்தை கொடுக்கிறவரே. அல்லேலூயா. யெகோவா ரூபா என்ற நல்ல மேய்ப்பவர். ஆமென். யெகோவா தேவனாய் இருந்து நம்மை பாதுகாத்து நடத்துகிறவர். ஒரு விஷயம் கூட உற்சாகமான பாடலை பாடி தேவனுடைய நேரத்திலே நாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சத்தமான சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. துதிக்கு பாத்திரரே எந்தன் துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே. ஆபத்து